அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முந்தின வீடியோல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கப்பட்ட இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்ல எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் கெமிஸ்ட்ரிக்காக கால் ஃபார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். எத்தனை வேக்கண்ட் இருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்குன்ற டீட்டெயில்ஸா நம்ம பார்த்துருந்தோம். ஒரு 30க்கும் மேற்பட்ட பதவிகளுக்காக தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. போஸ்ட் கோட் அண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இது எல்லாமே ஒன்லி ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். எந்த விதமான இன்டர்வியூ கிடையாது. இது எல்லாமே நான் இன்டர்வியூ போஸ்ட். அதனால நீங்க எழுத வேண்டியது ஒன்லி எக்ஸாமினேஷன் மட்டும்தான். பேஸ்ட் ஆன் த ரிட்டன் எக்ஸாமினேஷன். அப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் எந்தெந்த போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க மீட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி பேசிஸ்ல, மார்க் பேசிஸ்ல உங்களுக்காக அந்த பதவி உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ மெயினா நம்மளுடைய எக்ஸாமினேஷன் ஸ்கீம்ல நிறைய பேருக்கு நிறையவே கிளாரிபிகேஷன் தேவைப்படும். எக்ஸாமினேஷன் ஸ்கீமை பொறுத்தவரையில நிறைய பேர் இது வரைக்கும் டிஎன்பிசியில அப்பியர் ஆயிருக்க மாட்டீங்க. அண்ட் சிலர் அப்பியர் ஆயிருந்தாலும் அது நீங்க குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி அப்பியர் ஆயிருக்கலாம். அதுக்கும் நம்மளுடைய சப்ஜெக்ட் எழுதக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் உண்டு. பாத்தீங்கன்னா நம்ம இதுல 2 பேப்பரா நமக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. இந்த 2 பேப்பருக்கும் என்ன எக்ஸாம் எழுதணும், அதுக்காக சிலபஸ் என்ன எல்லாமே நம்ம நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனுடைய ஸ்கீம் என்ன அப்படின்னா 2 பேப்பர், நமக்கு 2 பேப்பர். நம்ம பேப்பர் எல்லாமே வந்து போஸ்ட் அதர் தென் டிரான்ஸ்லேட்டர் தான். அதனால இந்த செட்டப்ல தான் நமக்கு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்க போகுது. 2 பேப்பரா நடக்க போகுது, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 பொறுத்தவரையில அது 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம தமிழ்நாடு பீப்புளுக்கு மேக்சிமம் பதவி கொடுக்கணுன்றதுனால தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ரிலேட்டடா சிலபஸும் நம்மளோட இருக்குது. அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். இதுக்காக நீங்க எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் நம்ம டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்காங்க கடந்த 3 வருஷங்களாகவே இதே பேட்டர்ன்ல. இந்த எஸ்எஸ்எல்சி பட்ட தமிழ் தரத்துல என்ன விதமான கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருக்கு என்பது தொடர்பா இது வரைக்கும் நடந்த தேர்வு வினாத்தாள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்துல இருக்குது. அதை பதிவிறக்கம் பண்ணி எப்படி வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. தமிழுக்காக பயப்படாதீங்க. நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு தமிழ் படிச்சு, எனக்கு தமிழ் ஞாபகம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ரொம்ப எளிமையான அளவுல 10ஆம் வகுப்பு தரத்துல மிக எளிமையாகவே இருக்கும். அதனால நீங்க தமிழ் பார்த்து பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இதுல 100 கொஸ்டின், உங்களுக்கு 100 கொஸ்டினுக்கு 150 மார்க். இதுல நீங்க மினிமம் 60 மார்க் எடுக்கணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் உங்களுடைய பார்ட் பி அண்ட் பேப்பர் 2 எவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த பார்ட் பியும் பேப்பர் 2வும் பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு டோட்டல் மார்க்கா ஆட் ஆகி உங்களுடைய போஸ்டர் டிசைட் பண்ண போகுது. உங்களுக்கு கொடுக்க போறக்கூடிய பதவியை டிசைட் பண்றது இந்த பார்ட் பி அண்ட் பேப்பர் 2 மார்க் தான். எக்ஸாமினேஷன் டேட்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு செட் ஆஃப் பேப்பர்ஸ் OMRம், ஒரு செட் ஆஃப் பேப்பர்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு போட்டிருக்கிறாங்க. அதனால பேப்பர் 1 பொறுத்தவரையில OMR ஒரு நாளும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு நாளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அவங்க ரேஞ்ச் ஆஃப் டேட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பொறுத்தவரையில தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம பாஸ் பண்ணணும். பேப்பர் 1ல பார்ட் பில பாத்தீங்கன்னா 2 போர்ஷனா நமக்கு கொஸ்டின்ஸ் ஆஸ்பெக்ட்ல இருக்குது. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ். இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ் நம்மளோட நோட்டிபிகேஷன்ல இருக்கு. இதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு என்னென்ன படிக்கணும், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதுக்கு இது வரைக்கும் நடந்த தேர்வு வினாத்தாள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்துல இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. எளிமையான வினாக்களை தான் கேட்கப்பட்டிருக்கும். நம்ம சாதாரணமா அன்றாடமா செய்தித்தாள்கள்ல படிக்கக்கூடிய பல வினாக்கள், நம்மளுடைய வரலாறு, அரசியலமைப்பு சட்டம், இது போன்று பல வினாக்கள் இந்த பார்ட் டி போர்ஷன்ல வரப்போகுது. இது கொஸ்டின் 100 கொஸ்டின் 150 மதிப்பெண். ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண், 150 மதிப்பெண் இந்த பார்ட் டில கேட்கப்பட போறாங்க. அடுத்துதான் நமக்கு முக்கியமான பேப்பர், நம்முடைய சப்ஜெக்ட் பேப்பர். நீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா இருக்கலாம் அல்லது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியா இருக்கலாம். உங்களுக்கான போர்ஷன், உங்களுக்கான சிலபஸ்
நீங்க என்ன போஸ்டுக்கு அப்பியர் ஆக போறீங்களோ அதுக்கான கோடு நம்பர் இருக்குது. அந்த கோடுக்குரிய சிலபஸ் நீங்க ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பாருங்க. என் முதல் வேலையா எக்ஸாமுக்கு அப்பியர் ஆயிட்டு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டிப்பான முறையில நீங்க படிச்சே ஆகணும். 200 கொஸ்டின், 3 மணி நேர தேர்வு, 300 மார்க், டோட்டலா 450 மதிப்பெண்களை நம்மளுடைய கன்சிடர் பண்ணி எடுக்கிறாங்க அடுத்த கட்ட தேர்வுக்காக. 300 மதிப்பெண் நம்மளுடைய சப்ஜெக்ட் 150 மதிப்பெண் பார்ட் பின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டி. 450 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எவ்வாறு மதிப்பெண் எடுக்கிறீர்களோ அதன் அடிப்படையில உங்களை சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் 135 கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த 135ன்றது வந்து நீங்க வந்து குவாலிஃபையிங் அப்படின்றதுக்காக தானே தவிர உங்களை எல்லாரையும் இன்டர்வியூக்கு கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா 450 மதிப்பெண்க்கு 400 மதிப்பெண் பெற்றவரும் இருப்பாங்க, 400க்கு மேலேயும் இருப்பாங்க. அதனால யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுக்கிறார்களோ அவங்க தான் அடுத்த கட்ட தேர்வுக்கு அழைக்கப்படுவாங்க. இதுதான் நம்மளுடைய தேர்வு நடைமுறை. 2 பேப்பர் எக்ஸாமினேஷன், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருக்காங்க. பேப்பர் 1ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும். அதுல 60 மதிப்பெண்கள் எடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய பார்ட் பியும் பேப்பர் 2 வேல்யூவேட் பண்ணுவாங்க. பேப்பர் 2ல 300 மதிப்பெண் இருக்கு. நீங்க ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஐயோ எனக்கு தெரியலையே, நான் வந்து படிக்காம விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் 300 மதிப்பெண் இருக்கு. இதுல நீங்க ரொம்ப சர்வ சாதாரணமா நல்லா படிச்சீங்கன்னா தாராளமா 250 மதிப்பெண்க்கு மேல நீங்க எடுக்க முடியும். உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பரே உங்களை அடுத்த கட்ட தேர்வுக்கு எடுத்துட்டு போகும். இந்த சப்ஜெக்டுக்கான கோட் இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு போஸ்டுக்கும் ஒரு போஸ்ட் கோடு இருக்குது. அந்த போஸ்ட் கோடுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பிஜி டிகிரி அப்படின்னு சொன்னாலே நம்ம கெமிஸ்ட்ரிக்கான சிலபஸ் கோடு 244. எந்த ஒரு பிஜி டிகிரி கெமிஸ்ட்ரி போஸ்டுக்கும் போஸ்ட் கோடு அதாவது சிலபஸ் கோடு 244. இந்த 244 அப்படின்றதுதான் நம்ம பிஜிக்கான கோடு. இந்த 244 பிஜிக்கான கோடு. இந்த மூணுமே பிஜி டிகிரியில அவங்க கேட்கக்கூடிய வினாத்தாள். இந்த டிகிரிக்குரிய சிலபஸ் கோட் 244 நம்ம நோட்டிபிகேஷன்ல இருக்கு. அதுல நீங்க யூஜி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த போஸ்டுக்கான 3370க்குரிய போஸ்ட் கோடுக்கான சிலபஸ் 430 சிலபஸ் கோட். இது யூஜி டிகிரிக்கான சிலபஸ் கோடா இருக்கும். வெவ்வேறு பணியிடங்களுக்கான கேட்கப்பட்டிருக்கிறத பாருங்க. டிகிரி, இதுவும் டிகிரினா யூஜி பிஎஸ்சியை மட்டும் குறிக்குது. அதற்கான சிலபஸ் கோடு 430. அதே மாதிரி பாருங்க, இங்கேயும் யூஜி டிகிரி சிலபஸ் கோட் 430. எக்ஸ்ரே அனாலிசிஸ் சிலபஸ் கோட் 430. ஸ்டோர் கீப்பர் 430. அப்புறம் அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர் ஜூனியர் அசிஸ்டன்ட் 33388 போஸ்ட் கோடுக்கான சிலபஸ் கோடு 430. இது எல்லாமே யூஜி டிகிரியில வைக்கப்படக்கூடிய தேர்வுகளுக்கான சிலபஸ் கோட். பிஜில நீங்க பார்க்கும் பொழுது ஜூனியர் கெமிஸ்ட், டெபுட்டி மேனேஜர் இருக்கக்கூடிய அந்த 2 பிஜி போஸ்டுக்குமே சிலபஸ் கோட் 244. அப்ப நமக்கு சிலபஸ் கோடு 2 இருக்குது. யூஜியை பொறுத்த வரையில நமக்கு சிலபஸ் கோட் யூஜி போஸ்டா இருந்தா அதனுடைய சிலபஸ் கோடு 430. பிஜி போஸ்டா இருந்தா அதனுடைய சிலபஸ் கோட் 244. இதை நினைவில் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல என்ன சிலபஸ், என்ன ஒவ்வொரு சிலபஸ்லயும் என்ன இருக்கு, நம்ம இதுல கேட்கப்படக்கூடிய வினாக்கள் இது வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.